ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? என்னால் வெயிட் பண்ண முடியல கைஸ். இப்போ தான் ப்ரிவ்யூ வந்துச்சு. சரி, எப்படி நம்ம பாரதி அக்கா தான் வந்து ஆதியை காப்பாற்றியிருக்கோம். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரிவ்யூ வச்சே நம்ம பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போயே நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன கைஸ், நம்ம பாரதி அக்கா ஸோ ஆதியை போட்டு துவம்சம் பண்ணுறாங்க. அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடியில் அத்தான அடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம பாரதி அக்காவுக்கு சாமி வந்து அந்த ஆதி அடித்தவங்க எல்லாத்தையும் அப்படியே ஈட்டி எடுத்து சும்மா ரவுண்டு கட்டி அடிக்கிறாப்புல. இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவங்களெல்லாம் அந்த சாமி அடிக்குது. ஆனால் உள்ளேயே ஒருத்தி உட்காந்து வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா மித்ரா. அவளை ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது இந்த சாமி. என்ன கைஸ், நான் கேட்குறது கரெக்டாக தப்பா சொல்லுங்கள். ஒரு பரிகாரத்தையும் உருப்படியாகவே அவள் பண்ணவே இல்லை. சரிங்களா? கோயிலில் வந்தும் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு சேட்டை செஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணாமல் குடும்பத்துக்குள்ளே வந்து குட்டையை கிளப்பிக்கிட்டு இல்லாத மொளை மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் எல்லா இது வேலைத்தனத்தையும் பண்ணிட்டு அமைதியாக கமுக்கமாக நிற்கிறா பார்த்தியா? அவளுக்கு ஒரு கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஈட்டியை வச்சு இவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ண மாதிரி நம்ம மித்ராக்கிட்டே இப்படி கழுத்துக்கு நேராக கொண்டு போய் ஈட்டி இப்படி நிப்பாட்டியிருக்கணும். சரியா? செய்வியா? இனிமேல் செய்வியா? இனிமேல் சேட்டை செய்வியா அப்படின்னு சொல்லி ஈட்டியை கொண்டு போய் கழுத்துக்கு நேராக நிப்பாட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். புயவுள்ள அரண்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் விழுந்திருப்பான். அப்படித்தான் இருக்கும். என்ன கைஸ், வேறு என்ன இதில் நம்ம பேசுகிறது சொல்லுங்கள். எப்படியோ வந்து ஆதியை காணும்னு எல்லாம் தேடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பாரதி அக்கா அங்கே சிரிச்சிட்ருக்க பாரதி அக்கா திடீர்னு சாமி வந்து ஈட்டியை தூக்கிக்கிட்டு இங்கே வந்து ஆதியை காப்பாற்ற வந்திருப்பான்னு எனக்கு தோணுதுங்க. சரிங்களா? எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் 2 நாளாக நான் லைவ் போயிருந்தேன். கொஞ்சம் பேர் தான் பார்த்துருந்தீங்க, கொஞ்சம் பேர் தான் லைக்ஸ் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் தான் கமெண்ட்ஸே பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பேருன்னு சொல்லக்கூடாது, விரலை விட்டு எண்ணிடலாம். ஒரு ஆள் 2 ஆள் தான். அப்புறம் நம்ம புகழ்ந்து தள்ளிய ஒரு ஆள் ஸ்வேதா ராணி, அந்த அக்கா எங்கே போச்சுன்னே தெரில. 3 நாள் ஆளையே காணோம். கமெண்ட்ஸையும் காணோம், ஒன்றையும் காணோம். எப்போ இருந்தாலும் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த 3 நாள் அந்த ஆளை காணவே காணோம். சரி, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஏதாவது வேலையாக இது இருப்பாங்களோ என்னமோ தெரியல, பர்சனல் ஒர்க்காக என்னன்னு தெரியல. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க எப்போ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ பண்ணட்டும். அப்புறம் நேற்று வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, லைவ் வேண்டாம், வீடியோவாகவே போடுங்க, உங்களோட அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக நான் வீடியோ போட்டுறேன். ஏங்க சீரியல் நல்லா இருந்தால் நல்லா பேசி வீடியோ போடலாம். சீரியலே மொக்கத்தனமாக இருக்குது. அப்புறம் ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் காமிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். என் ஃபேஸ் ரியாக்ஷன் பிடிச்சி போய், அக்கா நீங்கள் லைவ் போடாதீங்க, வீடியோவாக போடுங்க, உங்களோட ஃபேஸை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, எனக்கும் ஒரு சில பல ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தாயாக இருக்குது. ஓகே, டன். வேறு என்ன கைஸ்? அப்புறம் நம்ம பாரதி அக்கா வந்து ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது. சரியான ருத்ர தாண்டவம். உங்கள் வீட்டு தாண்டவம் எங்கள் வீட்டு தாண்டவம் இல்லை, அத்தை நான் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆதி அடித்தவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிருச்சு. அப்படியே மித்ராவையும் ஒரு காட்டியிருந்தா, அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி போகிற போக்கில் ஒரு காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து சாமியெலாம் ஒன்றும் பண்ணாது. அவங்க செய்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. சரியா? நம்ம தான் அதை சகிச்சுக்கிட்டு அந்த சீரியல் நம்ம பார்த்து தான் ஆகணும். கடைசியாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் திருந்த மாட்டாங்க. டைரக்டர் சார் என்ன சொல்கிறாரோ பார்ப்போம், என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி இந்த ஒரு வாரமாகவே, சரிங்களா, போன சனிக்கிழமை ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை ஆகிப்போச்சு. ஸோ திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளாக வந்து கோயில் பரிகாரம்னு ஒரு வழியாக இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்காவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்களான்னு பார்ப்போம். இல்லை நாளைக்கும் கண்டினியூட்டியாக தொடரும் அப்படின்னா
ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வேறு கண்டென்ட்டே இல்லை கைஸ். இதை பற்றி என்னத்தை பேச சொல்கிறீங்க? நான் சண்டே ஸ்பெஷல் போடுறதுக்கு அன்றைக்கே நான் எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஜீ தமிழை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அதே மாதிரியே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி கைஸ். இது நான் இல்லை கைஸ். நீங்கள் சீரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு கதை எழுதிடலாம். அடுத்தடுத்து இப்படி, அடுத்தடுத்து இப்படி, அடுத்தடுத்து இப்படி நீங்களே சொல்லிடலாம். ஏன்னா அப்படி தான் அந்த லட்சணங்களில் தான் இப்போ இருக்கிற சீரியல்லாம் இருக்குது. சரிங்களா? ஓகே டன். மொத்தத்தில் இதயம் சீரியல் அவ்வளோதான். இதை பற்றி வேறு கண்டென்ட் எதுவும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ்? ஒரு வழியாக ரேவதி அக்கா வந்து கார்த்திகிட்ட பேசலையாமா? எல்லாருமே வந்து மகாநதி சீரியலோட காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீரியலை வீரா சீரியலை வந்து தென்றல் வந்து என்னை தொடுன்ற காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் கார்த்திகை தீபம் சொதப்பல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் ஒரு ப்ரிவ்யூ வந்துச்சு. சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வந்து வீசுகிறாப்புல. கேட்டதுக்கு எதுக்கு மாப்பிள்ளையோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வீசுகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இனிமேல் வந்து அவனோட ஞாபகம் என் பொண்ணுக்கு எதுவுமே வரக்கூடாது, இதெல்லாம் பார்த்தானா அவள் உயிருக்கே ஏதாவது ஆபத்து ஏற்படலாம், அதனால் அவனோட திங்ஸ் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறாப்புல. கார்த்தி வந்து அப்படியே மௌனமாக நிற்கிறாப்புல. இனி ரேவதி அக்கா வந்து காப்பாற்று பேசினாலா பேசுகிறியா அப்படிங்கிறது தெரியல. இதில் ரோஹிணி வேறு வந்து என்ன சொல்கிறா, ஏமா இப்படி பண்ணுற, ரேவதி வந்து அவன் புருஷன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, அன்பு வச்சுருக்கான்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியாதா, அப்புறம் நீ இப்படி பண்ணனா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பிடிச்சி கேள்வி கேட்குறா. உடனே நம்ம சந்திரா இருக்கா இல்லையா, சந்திரா, அந்த சந்திரகலா என்ன செய்யுது தெரியுமா? அதெல்லாம் அப்போ முடிஞ்சு போச்சு. அவளுக்கு 3 வருஷம் நினைவுகள்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சரியா? மறுபடியும் இந்த டிரைவரோட இதெல்லாம் வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வேண்டாம், அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும். அதனால் அக்கா நீ செய்கிறதாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. சாரி கைஸ். அப்போ மொத்தத்தில் கார்த்திகை தீபம் மறுபடியும் நினைவலைகளை வந்து கார்த்தி கொண்டு வரதுக்காக என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். கார்த்திகை தீபம் ஆனால் எல்லா சீரியலோட ப்ரிவியூ வருது கைஸ். சரிங்களா? எல்லா சீரியலோட ப்ரிவியூ வருது. இந்த கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரிவியூ மட்டும் வரவே மாட்டேங்குது. லேட்டாக தான் விட்றாங்க எப்போ பார்த்தாலும். அது ஏன்னே எங்களுக்கும் தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, கேடி ப்ரோமோ போடுங்க, கேடி ப்ரோமோ போடுங்க. இதயம் கூட இப்போல்லாம் லேட்டாக தான் வருது. என்ன தெரியுமா சீரியல் அதிகமாக வருது? சந்தியாராகம் வருது, அவள் வருவாளா வருது, சலங்கை ஒளி வருது, திருமாங்கல்யா வருது, வீரா வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சீரியல், அண்ணாமலை குடும்பம் கூட ஒவ்வொரு நேரம் வருது, ஒவ்வொரு நேரம் வரமாட்டேங்குது. வாரிசு சீரியல் வருது, அது வேணால் ப்ரீவியூ ப்ரோமோ போட்டுடுறாங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ லேட் பண்ணுறாங்கன்னே தெரியல. அப்புறம் வேறு என்ன கைஸ், வாரிசு சீரியல் தமிழ் வேறு வீட்டை விட்டு போயிட்டா. உடனே சிபிக்கு வந்து எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவனும் இன்னொருத்தனும் வந்து ஏன் அத்தான் இப்படி பண்ணுறீங்க, தமிழ் இல்லாமல் நீங்கள் இருந்துருவீங்களா, வச்சுருவீங்களா, தமிழ் வந்த பிறகு தான் இது வீடாக இருக்குது, இதுக்கு முன்னாடி கட்டணமாக இருந்துச்சு, செங்கல் சிமெண்ட்டாக இருந்துச்சு, அந்த அம்மா வந்து தான் பில்டிங்கே கட்டி வீடாகுச்சு அப்படின்னு சொல்லி ஓவராக டைலாக் பேசிகிட்டு இருக்கிறான். சிபி வேறு அப்படியே முடிச்சுக்கிட்டு நிற்கிறான். நீ போய் தமிழை கூப்பிட போனானோ போகலையோ தெரியல. அப்புறம் வேற என்ன சீரியல், வீரா சீரியல் என்ன சொல்கிறது, அதான் அந்த மாரி சீரியலில் ஒரு குழந்தை நடிச்சிருக்கும் பாருங்கள், அந்த குழந்தை தான் இதுலேயும் நடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த நினைத்தேன் வந்தாயின்னு ஒரு சீரியல் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதான் அந்த 5 குழந்தைங்க ஒரு அப்பன் அப்படின்னு சொல்லி நினைத்தேன் வந்தாயின்னு ஒரு சீரியல் இருந்தது. அந்த சீரியலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இருக்கும். ஆக்சுவலாக அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரில, கண்மணியோட குழந்தையா, ஆனால் வீராவோட குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வீராவோட குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றுமே சேரவே இல்லை. வீராவும் மாறணும் ஒன்றும் சேரவும் இல்லை, எதுவுமே கிடையாது, பேச்சுவார்த்தையே இல்லை. பேசிக்கிட்டு இருந்த சீரியலையும் கொண்டு வந்து கடைசி நேரத்தில் குளறுபடி பண்ணி கண்மணி சீரியல், அதாவது நம்ம கண்மணியாக நடிச்சிட்டு இருந்த அந்த மேடம் வந்து சீரியலை விட்டு போகிறேன்னு சொன்னங்காட்டியும் கதையில் வந்து அந்த அம்மா செத்த மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி பரபரப்பான இறுதி கட்டத்தில் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இப்போ வேறு மாதிரி ட்விஸ்ட்டாக கொண்டு போய் சாவடிக்கிறாங்க.
மாறன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வரானாமா. அது எப்படி கைஸ் எப்போ பார்த்தாலும் இந்த வீராவுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் தெரியுமா, தான் செய்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க செய்கிறதுலாம் தப்புன்ற மாதிரியே ஒரு தாட்டு. ஹெட் வெயிட், பயங்கரமான ஹெட் வெயிட்டு. அதாவது என்னென்னா, அவங்க அண்ணன் செத்ததுக்கு மாறன் தான் காரணம்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் உண்மை தெரிஞ்சோடனே மாறனை ஏற்றுக்கிட்டா. சரியா? இப்போ வந்து என்ன நடக்குது, கண்மணி செத்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இந்த கூறுகட்ட குப்பாயி அவன் மேலே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிறான். நல்லாவா இருக்குது? மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டுக்கு முன்னாடியே கடை போடுறானாமா. வீரா வந்து அப்போ வந்து வாக்கிங் போவாலாமா. உடனே மாறன் வந்து என்ன செய்கிறாங்கிறத பார்ப்பாலாமா. என்ன ஒன்றும் புரியல. வீரா சீரியல் என்ன இதுக்கு இடையில மறுபடியும் ஏதாவது புதுசாக ஏதோ வில்லனோ வில்லியோ யாரையா உள்ளே கொண்டு வந்து கதையை சொதப்புனாங்கன்னு வச்சுங்களேன், வீரா சீரியல் டோட்டலாக 0. டிஆர்பி ரேட்டிங்கில் டோட்டலி 0. அவ்வளோதான். இப்படியே கதையை கொண்டு போய் மாறன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடித்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த குடும்பமே எல்லாம் ஒன்று சேர்ந்து கார்த்தி பிருந்தா வந்து மாசமாயி அவள் குழந்தை பொத்து, சரிங்களா, வீரா மாசமாயி அவள் குழந்தை பொத்து, இப்படியே கதையை கொண்டு போனாங்கன்னா பார்க்குறதுக்கு பார்ப்பாங்க, கொஞ்சம் நெஞ்சம் பேராது பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா சுத்தம் சோறு போடும், சுகாதார குழம்பு ஊற்றும். மறுபடியும் ஓட்டரை காடாட்டம் விஜய் மாதிரி அவளையா உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் வில்லின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீரா சீரியல் அவ்வளோதான். பாரிஜாதம் நான் ப்ரிவியூ வச்சு கைஸ் பேசுகிறேன், சரிங்களா. பாரிஜாதம் உண்மையிலே இந்த சுபத்ராவுக்கு வந்து உண்மையிலே மண்டப்பைத்தியம் முடிச்சிருந்ததாக நம்ம சொல்லணும். யாராவது ஸ்ரீஜாவுக்கு போய் யாராவது சொத்து எழுதி வைப்பாங்களா? இசை அவ்வளோ தூரம் சொல்கிறான், விஷால் அவ்வளோ தூரம் சொல்கிறான், ஸ்ரீஜா நல்ல வேலைன்னு அவள் துளி கூட காதில் போட்டுக்க மாட்டேங்கிறான். ஏதோ சொத்தை எழுதி வைக்க போகிறாளாமா. உடனே விஷாலும் இசையும் சேர்ந்து அந்த சொத்தை வந்து ஸ்ரீஜாவுக்கு கிடைக்காம சொத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிளான் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ பாரிஜாதம் இப்போ தான் சூப்பராக போயிட்டுருக்குது. பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற புருஷனாக விஷால் மாறி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பாரிஜாதம் சூப்பர். அப்புறம் வேறு என்ன சீரியல், திருமாங்கல்யம் என்ன ப்ரிவியூ வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அவன் மேலே ஏதோ தப்பான ஒரு இதை கண்ணோட்டத்தை போட்டிருப்பாங்களாட்டுக்கு. ஆனால் ஒன்று எல்லா சீரியல்லையும் ஒரே மாதிரி ஒரு பொம்பளை மேலே ஒரு தப்பான இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுல ஜீ தமிழ் 1ஆம் நம்பர். எல்லா சீரியல்லையும் பாருங்களேன், இந்த ஒரு இது வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்புறம் யார் மகா வந்து லட்சுமியை வந்து காப்பாற்றுவாளா காப்பாற்ற மாட்டாளா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு டைலாக். ஷோ சாமி முடியல. வேற என்ன சீரியல், சந்தியா ராகம் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவ்வளோதாங்க கைஸ். வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரிவ்யூ போட்டாச்சு. ஏன்னா என்னை பொறுத்தளவு இதில் வேறு கண்டென்ட் இல்லை கைஸ். வாசுவும் வர்ற மாதிரி எடுக்கவும் இல்லை. இவங்க வாசு வர்ற மாதிரி எடுத்திருந்தா கூட சரின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அத்தனை அடி அடிக்கிறாங்க, வாசு வராமையாக இருப்பான் சொல்லுங்கள். அதனால் எனக்கு அந்த இடத்துல வாசு வராததே வந்து ஒரு இதாக பிடிக்கல, அதனால் எனக்கு பிடிக்கல. அப்புறம் பாரதி வந்து காப்பாற்றுவான்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் பாரதிக்காக இந்த எபிசோடு எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்னொன்று கைஸ், நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு ஹீரோவுக்கு நாட் இம்பார்ட்டண்ட்டு, அதாவது இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஹீரோயினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதுதான் உண்மை. சரியா? ஹீரோயினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த கண்டுபிடிக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லவிக்கு தான் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது எல்லா சீனுமே. ஆதிக்கு வந்து அதில் காவாசி கூட கிடையாது. அதுதான் உண்மை. ஏங்க எத்தனை அந்த தமிழ் வந்து அந்த ஜெயின் வீலில் தொங்கிக்கிட்டு இருப்பா, ஒரு அடி அடித்தோடனே வாசு வெளியே வருவான் பாருங்கள், தமிழுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னோடனே. அப்போ அதே மாதிரி இங்கே எத்தனை அடி அடிக்கிறாங்க, அப்போ வாசு என்ன வெளியே வராமையாக இருப்பான்? அவனுக்கு என்ன கைஸ் போதை மயக்க மருந்து இதெல்லாம் எப்படி வாசுக்கு வேலை செய்யும்? அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதே. அவன் வந்து காப்பாற்றிருக்கலாமே ஆதியை, அப்படி எடுத்துனா கூட தெரியாதே. இது என்னமோ பாரதிக்கு சாமி வேஷம் போட்டு அப்படியே சுற்றுறாப்புல, சுற்றி ஈட்டியை வச்சு எல்லாத்தையும் குத்தி இது பண்ணுறாப்புல. சரி, ஓகே, டன். அதுக்கு ஒரு அதான் நான் சொல்லலையா, இது வந்து இதயம் அப்படிங்கிறது வந்து ஹீரோவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஹீரோயினுக்கு தான் முக்கியத்துவம். ஹீரோயின் தான் ஹீரோவாகவும் நடிக்கிறாப்புல,
ஹீரோயினாகவும் நடிக்கிறாப்புல. சரியா, டூயல் கேரக்டர் நடிக்கிறாப்புல பாரதி, ஐ மீன் உங்களோட பல்லவி. ஆதி வந்து உப்புக்கு சப்பானி. இந்த சீரியலை பொறுத்தளவு உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விளையாட்டில் வந்து உப்புக்கு சப்பானி நான் சேர்ந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆதி வந்து உப்புக்கு சப்பானி. அப்படி தான் கைஸ் இருக்குது. ஏன் கைஸா அத்தான இது பண்ணுறாங்க, ஒரு ஆம்பளையாக இது பண்ணலாம்ல, மயக்க மருந்து கொடுத்து அடிக்கிறாங்க, அது வேறு விஷயம் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் வாசுக்கிட்ட வந்து இந்த மயக்க மருந்துலாம் வேலை செய்யாது. அவன் வந்து ஒரு ஆத்மா, அவன் வந்து நினச்சா காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இப்போ ஏன் வர வர வாசுவை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா வாசு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்டுங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து ஃபர்தராக வீடியோ போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா லைவ் தான் நான் போட போகிறேன், சரிங்களா? இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை வியூஸ் போகுது, இந்த வீடியோலையாவது சப்ஸ்கிரைபர் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன்னா நிறையா பேர் நானும் பார்த்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. லைக்ஸ் பட்டனும் பண்ணுறதில்ல, கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி, ஓகே டன். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒருத்தவங்க போடுவாங்க, ஒருத்தவங்க போட மாட்டாங்க. இந்த நேரத்தில் முந்தா நாள்லாம் பார்த்திங்கன்னா லைவ் போடும்போது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வெளியில் வேலையாக போயிருந்தேன் அக்கா, அதனால் உங்களோட லைவை நான் பார்க்கல, இப்போ தான் நான் லைவ் பார்க்குறேன், லைவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே.